ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த 2025 மாடல் ஹிமாலயனோட ஒரு ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஹிமாலயன் பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரைட் பண்ண போற கலர் பார்த்தீங்கன்னா காசா ப்ரௌன். ஸோ இந்த ப்ரௌன் கலரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. 3,80,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இன்னைக்கு இந்த ஹிமாலயனோட காசா ப்ரௌன் அப்படிங்கிற கலர் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிமாலயன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் பெட்டரான ஒரு பைக்காக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹைவேல லாங் டூரிங் பண்ணணுன்னாலும் இந்த பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ணணுன்னாலும் இந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரைடராக இருந்தாலும் எந்த டைப் ஆஃப் ரைடிங் நீங்கள் பண்ணணுன்னாலும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடுக்கு தகுந்த கான்ஃபிகரேஷன் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது. அண்ட் ஹிமாலயன் 450யோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஷெர்பாவோட 450cc சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30-35 km/லிட்டர் வந்து மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். அண்ட் ஃபியூல் டேங்கோட சைஸுமே பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லார்ஜரான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 17 லிட்டர்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக வந்து சூப்பராக லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்லாம் பண்ண முடியும். அண்ட் ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா ரெய்ஸ்டு ஹேண்டில் பாராக இருக்குது. ஸோ அப்ரைட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால ரொம்பவே அப்ரைட்டான பொசிஷனில் உங்களால் ஒரு பெஸ்ட்டான டூரிங் வந்து பண்ண முடியும். ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஒரு 450cc அப்படிங்கும் போது இந்த பைக்கில் இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலான பைக்குங்க. ஸோ இந்த பைக்கோட சீட்டோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 825 mm வந்து இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 825 அப்படிங்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்காக வர்ற சீட்டோட ஹைட்டு. இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை வந்து சீட்டோட ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 805 mm வந்து இதோட நீங்கள் சீட்டோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற சீட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளை ஸ்க்ரீன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு எந்த ஒரு காற்றுமே அடிக்கலை, விண்டுமே அடிக்கலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னுடைய தலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் கிடையாது, பட் 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் இருக்குது 43 mm. அதோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 200 mm வந்து ட்ராவல் இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரியான ஒரு பேத்தோல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ரோடிங் பண்ணும்போதும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து கிடைக்காது. ரொம்ப ஸ்மூத்தான சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் ரியரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான அட்வென்ச்சர் ஆஃப் ரோடும் பண்ண முடியும், அதுவும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே வராமல் உங்களால் ரைட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அப்ரைட்டான ஹேண்டில் பார், ரொம்ப ரைடிங் எர்கனாமிக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 230 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக எல்லா விதமான ஸ்பீட் பிரேக்கர்லையும் நீங்கள் ஜாலியாக ரைட் பண்ண முடியும். பேத்தோல்ஸை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், இவன் வந்து தாறுமாறாக போவான். அட்வென்ச்சராக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ரோடிங் எங்கே வேணாலும் நீங்கள் தூந்து இந்த நம்ம பையனை எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒருத்தன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சீட்டிங் கம்ஃபர்ட் கண்டிப்பாக சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சீட்டாகவே இருக்குது ரைடரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பில்லியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் எடுத்துகிட்டு போகிறீங்க, எனக்கு லக்கேஜுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேனியர் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வச்சாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் சேடல் பேக்ஸ் வச்சாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து டூரிங் ஆக்சசரிஸும் இருக்குது. ஸோ ஹிமாலயன்னாலே டூரிங் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஹிமாலயன் வரைக்கும் நீங்கள் போகணும், லே லடாக்லாம் போகணுன்னா ஸோ இந்த ஹிமாலயனை தவிர வேறு எந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க சொல்லுங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒருத்தங்க இந்த ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்வேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும் இல்லை பேத்தோல்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் பேத்தோல்ஸ் எல்லாம் விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேத்தோல்ஸ்லாம் வந்து ஹிமாலயன் 450 வந்து தாராளமாக வந்து ரைட் பண்ணும். ஸோ எந்த விதமான அந்த குலுங்குறதோ இல்லை சஸ்பென்ஷன் இடிக்கிறதோ எதுவுமே இருக்காது.
அண்ட் முக்கியமான விஷயம் இதோட பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட வீல்ஸுங்க. ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 21 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய வீல் தான், ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வீலாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயரும், ரியரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 140/60 செகண்ட் டயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டயர் தான். பட் உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஸ்போக் வீல்ஸ் அப்படிங்கிறதுக்காக. பட் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு ரொம்ப டஃப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதுக்காக தான் வேணும் இந்த ஹிமாலயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அலாய்களை விட உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பேத் ஹோல்ஸில் விடுறீங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கரில் விடுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இந்த ஸ்போக் வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கிராக் ஆகாது. பட் நீங்கள் அலாய் வீலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலாய் வீலில் வந்து கிராக் ஆகும். நீங்கள் வேகமாக விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அலாய் வீல் வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த ஹிமாலயன் 450 2025 மாடலோட டாப் அண்ட் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2025 மாடலோட டாப் அண்ட் ஸ்பீடு பார்த்துடலாமா? ஸோ ரொம்ப சூப்பராக போடுங்க. 6ல வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா 153 போகிறான் நம்ம தலைவன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஹைவே ரைடிங்க்கு நீங்கள் தாராளமாக இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கு. டாப் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க 153 போகிறாப்புல. அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ரைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கலர்டு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இதில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால உங்களால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து லாங் ரைடு போக முடியும், லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து லே லடாக் வரைக்கும் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக 120ல் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கு உங்களுக்கு வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் கார்டு வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் பேஷ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு. அண்ட் சிட்டிலையும் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டோட அந்த பாஸ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலரான கிளஸ்டரை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் கியர் வந்து இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு, ஹாரன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து மோட் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஸ்விட்ச் கியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கலரும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதோட 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதோட டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ஷெர்பா 450 இன்ஜினில் உங்களுக்கு DOHC யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் இருக்கிறதுனால நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் ரொம்ப தாராளமாக இந்த ஹைவேல நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும் வித் உங்களுடைய லக்கேஜோட. பட் ஒரே விஷயம் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு வெயிட் தாங்க 196 கிலோகிராம் வெயிட் இருக்குது. பட் என்னதான் 196 இருந்தாலும் ரைட் பண்ணும்போது இந்த ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் வெயிட்டே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டே தெரியாது. பட் பக்கத்தில் எங்கேயாவது நகர்த்தி நிறுத்தணும் அப்படின்னா அந்த 196 கிலோகிராம் வெயிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைடிங் பொசிஷனுங்க. ஸோ ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் 6 ஃபீட் இருக்கேன். ஸோ 6 ஃபீட் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து இருக்குது. எனக்கு பேக் பெயினோ இல்லை எனக்கு தைஸ்லாம் வலிக்கிறதோ இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் பெக்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப நமக்கு வந்து இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது கொஞ்சம் நேரோவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான தைஸ் இருக்கும்.
ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது. ஸோ ஸ்போர்ட் வீல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதாவது அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் ரொம்ப டஃப்பாக பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட் வீல்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ரியரில் இருக்கக்கூடிய இந்த டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டயருங்க. ஸோ இவனோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 140 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயரோட அந்த பிளாக் எல்லாம் பாருங்க, அந்த பிளாக் பேட்டர்ன் டயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸும் பெருசாக பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான பிரேக்கிங், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிரேக் டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 270 mm இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டான அந்த ஒரு சவுண்ட் வருதுங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணுவேன், ரொம்ப நான் வந்து ஆஃப் ரோடு பண்ணுவேன்னா இந்த பைக் உங்களுக்கு தாங்க. ஏன்னா இவனை மாதிரியான ஒருத்தன் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்வேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இன்ச் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இது வந்து டியூப் டயர் தான். 90/90 செக்ஷன் டயரில் உங்களுக்கு 21 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபெண்டர் ரொம்ப ஹை ரைஸ்டான ஃப்ரண்ட் ஃபெண்டர் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது, எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் மட்டும் இல்லாமல் ஹிமாலயன் 450 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுதாங்க 450cc இன்ஜின். இந்த 450cc இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான இன்ஜின். நீங்கள் டாப் எண்ட் நீங்கள் ஸ்பீட்லாம் 153லாம் தாராளமாக இதை வந்து டச் பண்ணலாம். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டோட 450cc ஷெர்பா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்லா வந்து பவராக இருக்குது. 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இன்ஜினை தொட முடியாது, ஏன்னா இப்போ தான் வந்து ரைட் ரிவ்யூ பண்ணிட்டு வந்தேன், அதனால ரொம்ப ஹீட்டாக இருக்காப்ல தலைவன். லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DOHC இருக்குங்க. ஸோ டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு தலைவனாக இருக்கான். இந்த தலைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஹியூஜுங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட இல்லை 17 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 35-40 கிலோமீட்டர் மனுஷன் தாராளமாக போவான். அண்ட் கிளஸ்டரு, ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சில் உங்களுக்கு வந்து கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். RPM மீட்டர், அப்புறம் ஓடோ மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களால் GPS யூஸ் பண்ண முடியும், நேவிகேஷன் அண்ட் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் டூரிங் அந்த ஆக்சசரிஸ்லாம் போட்டிங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரைட் ரிவ்யூ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.